Hello everyone, welcome back to my channel Hogwarts Learning Centre. Let's learn English through Tamil. 30 days of daily usage sentences பார்த்துட்டு இருக்கோம். In that we are day 26. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கடைக்கு போகிறப்ப காமனாக ஒரு சில விஷயங்களை நம்ம பேசுவோம். அண்ட் அதே சமயத்தில் ஏதாவது ஒரு பொருளை பார்க்குறோன்னா அதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றிலாம் நம்ம பேசுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ், மளிகை கடையிலேருந்து என்ன வாங்க போகிறீங்க? வாட் ஆர் யூ கோயிங் டு பை ஃப்ரம் grocery ஸ்டோர்? வாட் ஆர் யூ கோயிங் டு பை ஃப்ரம் grocery ஸ்டோர்? grocery அப்படின்னா வந்து மளிகை சாமான் அப்படின்னு சொல்லலாம். grocery ஸ்டோர் அப்படிங்கிறப்போ மளிகை கடை. பொங்கல் ஷாப்பிங் செய்ய போகிறோம். we are going to do பொங்கல் ஷாப்பிங். we are going to do பொங்கல் ஷாப்பிங். நான் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் தான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் தான் யூஸ் பண்ணுறேன். இதே இங்கிலீஷில் I use jaggery instead of sugar. I use jaggery instead of sugar. Jaggery அப்படின்னா வெல்லம் அப்படின்னு அர்த்தம். கிராம்பு பல்லுக்கு நல்லது. Cloves are good for teeth. Cloves are good for teeth. ஏதோ ஒரு விஷயம் நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு good for அப்படின்னு சொல்லுவோம். தானியங்கள்ல நிறைய புரதச்சத்து இருக்கு. Grains are a good source of protein. புரதச்சத்து அப்படின்னா protein. Grains are a good source of protein. எங்க கிட்ட தானியங்கள்லாம் தீர்ந்து போயிடுச்சு. We have run out of cereals. We have run out of cereals. இதை சீரியல்ஸ்னு தான் சொல்லணும். CEREALS. சீரியல்ஸ்னாலும் கிரெயின்ஸ்னாலும் ஒரே அர்த்தம் தான். அரிசி, கோதுமை, எள்ளு இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வகைகளையுமே நம்ம சீரியல்ஸ்னு தான் சொல்லுவோம். நான் ஸ்நாக்ஸுக்கு வந்து திணை சிப்ஸ் வாங்கிக்கிட்டுமா, மில்லட் சிப்ஸ் வாங்கிக்கிட்டுமா? Can I buy some millet chips to have a snacks? Can I buy some millet chips to have a snacks? வெந்தயம் நம்ம பாடியோட டெம்பரேச்சரை சீராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Fenugreek aids in controlling body temperature. Fenugreek aids in controlling body temperature. aids அப்படின்னா வந்து ஹெல்ப் பண்ணுது. Fenugreek அப்படின்னா வெந்தயம். வெந்தயத்தை வந்து இங்கிலீஷில் fenugreek அப்படின்னு சொல்லுவாங்க. இது திணை அரிசியா? Is this foxtail millet? Is this foxtail millet? திணை அப்படின்னா foxtail millet அப்படின்னு சொல்லுவோம். சிறுதானியங்களை நம்ம மில்லட்னு சொல்லுவோம். அதுவே வந்து இப்போ திணை அரிசியா அப்படின்னு கேட்குறதுக்கு is this foxtail millet? நிறைய பேர் சிறுதானிய வகை உணவுகளை தான் சாப்பிட்டுட்டு இருப்போம். இந்த சிறுதானியங்களுக்கெல்லாம் இங்கிலீஷில் பேர் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். திணை, வரகு, சாமை இதெல்லாம் வந்து சக்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. Foxtail millet, kudo millet, little millet are good for diabetes. Foxtail millet, kudo millet and little millet are good for diabetes. திணை அப்படின்னா foxtail millet, வரகு அப்படின்னா kudo millet, சாமை அப்படின்னா little millet. We don't need to buy rice. We have still some left at home. நம்ம அரிசி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இன்னும் கொஞ்சம் வீட்டில் இருக்கு. We don't need to buy rice. We have still some left at home. நான் மரச்செக்கெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்துவேன். வேற எந்த எண்ணெயும் பயன்படுத்த மாட்டேன். நான் செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெயை மட்டும்தான் பயன்படுத்துவேன். இது I use only cold pressed oil. I use only cold pressed oil. Cold pressed அப்படின்னா மரச்செக்கு. கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான், ஆனால் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு பொருளை பார்க்குறப்போ அதோட விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்கிறப்போ அது இங்கிலீஷில் a little pricey but good for your health. A little pricey but good for your health. உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது, ஆனால் கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தள்ளுபடி விலையில் இருக்குது. Those items are on discount sale. Those items are on discount sale. அது ஒரு நல்ல விலை, நான் அதை வாங்கிப்பேன், நான் அதை வாங்குவேன். That's a very good price, I will buy it. That's a very good price, I will buy it. ஏதோ ஒரு விஷயம் வந்து நல்ல விலையில் இருக்கு அப்படின்னா அதை நான் வாங்கிப்பேன்னு சொல்றதுக்கு that's a very good price, I will buy it. Thanks for watching. Show your love by hitting the like and subscribe button. For more updates, follow our Insta handle and Facebook page.